சப்ஸ்கிரைப் பண்ண கீழே தெரியுற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சோயா புலாவ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் குட்டி சோயா 15 மினிட்ஸ் ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி 2.5 கப் ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். 3 ஆனியன் கட் பண்ணி வச்சது, 5 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணினது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், கேஷ்யூ கொஞ்சம், கோகோனட் 1 கப், புதினா மல்லித்தலை 1/2 கப், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் ஈச் 4. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு முந்தி தேங்காயும் முந்திரியும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர். இப்போ குக்கரில் எண்ணெய் ப்ளஸ் நெய் விட்டுக்கோங்க. அது சூடானோன்னே பச்சை மிளகாய் போட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே அந்த மசாலா பவுடரையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தலை புதினா தலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த சோயா போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. அரிசியும் உப்பையும் போட்டு மூடி வச்சு 3 விசில் விடுங்க. இப்போ சோயா புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு கிளறிட்டு மறுபடியும் டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேல சோயா புலாவ் பார்க்குறீங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா சோயாவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால அடிக்கடி கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.